சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தை முதலமைச்சர் விஜய் இன்னும் சற்று நேரத்தில் தொடக்கி வைக்க உள்ளார். அது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் வினீஷ் சரவணன். வினீஷ் சரவணன், ஏற்கனவே ஓரிரு முறை தொடக்கி வைக்கப்படுவதாக இருந்து இப்போ இன்றைக்கு தொடக்கி வைக்கப்பட இருக்கிறது. தள்ளி போனதற்கு என்ன காரணம்? இந்த திட்டத்தினுடைய முக்கியத்துவம் என்ன? திலகவதி, தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்பிற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய வகையில சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை என்னும் திட்டத்தை இன்னும் சற்று நேரத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் தொடங்கி வைக்க இருக்கிறார். குறிப்பாக தமிழகத்தில் ஏற்கனவே பிரச்சாரம் மேற்கொள்ளும் பொழுது நேரடியாக பலமுறை பெண்கள் பாதுகாப்பு குறித்து விஜய் அவர்கள் தொடர்ச்சியாக பல்வேறு இடங்களில் பேசியிருந்தார். அந்த வகையில் தற்பொழுது ஆட்சி அமைந்த பிறகாக முதல் நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி தற்பொழுது தொடங்கியிருக்கிறது. எழும்பூர் RR மைதானத்தில் இன்னும் சற்று நேரத்தில் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களால் இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக தமிழ்நாடு காவல்துறையினுடைய தலைமை இயக்குநர் மகேஷ்குமார் அகர்வால், அதே போல இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையினுடைய தலைவராக IG பவனீஸ்வரி IPS உட்பட பல்வேறு காவல்துறை அதிகாரிகளும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். 500க்கும் மேற்பட்ட சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை பெண் காவலர்களும் இந்த அரங்கில் தற்பொழுது அமர வைக்கப்பட்டிருக்கிறார்கள். நிகழ்ச்சியை பொறுத்தவரை தமிழக அமைச்சர்கள், தாவேகாவினுடைய MLAக்கள், தாவேகா நிர்வாகிகள் மற்றும் 1500க்கும் மேற்பட்ட கட்சியை சேர்ந்த பல தொண்டர்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தை தொடங்கி வைக்கும் பொழுது முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் அத்திட்டத்திற்கான ரோந்து வாகனங்களையும் கொடியசைத்து தொடங்கி வைப்பார் என்று கூறப்பட்டிருக்கிறது. முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்றதும் பெண்கள் பாதுகாப்பிற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்று அறிவித்திருந்தார். சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்திற்கான கையெழுத்தை அன்றைய தினமே அவர் கையெழுத்திட்டிருந்தார். இதையடுத்து அந்த திட்டம் நடைமுறைப்படுத்துவதற்கான வேலைகள் தொடர்ந்து மும்முரமாக நடைபெற்று வந்தாலும் நிர்வாக காரணங்களால் இந்த திட்டம் 3 முறை ஒத்திவைக்கப்பட்டு தற்பொழுது இன்று மாலை சரியாக 5 மணி அளவில் நிகழ்ச்சி தொடங்கியிருக்கிறது. குற்ற சம்பவங்கள் நிகழ வாய்ப்புள்ள இடங்களை கண்டறிந்து கண்காணித்தல், பொது இடங்களில் கண்காணிப்பு மற்றும் தங்கள் இருப்பை மேம்படுத்திக் கொள்ள சுற்றுக்காவல் பணிகள் மேற்கொண்டு குற்ற சம்பவங்கள் நடக்காமல் சிங்கப்பெண்கள் சிறப்பு படையினர் பாதுகாப்பாக சூழ்நிலையை உருவாக்குவார்கள். அதே போல பொதுமக்கள் அதிகமாக சொல்லக்கூடிய பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்கள், அதே போல பள்ளி கல்லூரிகள், தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் அமைந்துள்ள இடங்கள் உட்பட பொதுமக்கள் அதிகம் செல்லும் பகுதிகளில் தங்கள் இருப்பை அதிக அளவில் வெளிப்படுத்தி ரோந்து பணியில் இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை காவலர்கள் இருப்பார்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது தொடர்பாக வரக்கூடிய புகார்கள் மீது விரைவான நடவடிக்கை எடுப்பார் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பாதிக்கப்பட்ட பெண்களை மீட்பது, அவர்களுடைய பாதுகாப்பு மற்றும் நலனை உறுதி செய்வதுடன் தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் அந்தந்த மாவட்ட எல்லைகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை காவலர்கள் தொடர்ந்து ரோந்து பணியில் ஈடுபடுவார்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு முறையும் ஒரு புதிய அரசு அமையும் பொழுது பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாதுகாப்பான வழிகளை மேற்கொள்ளக்கூடிய வகையில் பல்வேறு திட்டங்களை மேற்கொள்வார்கள். அந்த வகையில் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று தேர்தல் அறிக்கையிலே தாவேகா அரசு அறிவித்திருந்தது. அதன் அடிப்படையில் தற்பொழுது முதல் திட்டமாக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தை தற்பொழுது விஜய் அவர்கள் தொடங்கி வைக்க இருக்கிறார். இன்னும் சிறிது நேரத்தில் நிகழ்ச்சி தொடங்க இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் நேரடியாக முதல் நிகழ்ச்சி என்பதால் அந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையுடைய காவலர்கள் ரோந்து அணிவகுப்பில் கலந்து கொண்டு முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு அணிவகுப்பு மரியாதை நிகழ்த்துவார்கள். அதையும் விஜய் அவர்கள் பெறக்கொள்ள இருக்கிறார். தொடர்ந்து நிகழ்ச்சிக்கு பிறகாக மேடையில் அவர் உரையாற்றுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தை முதலமைச்சர் விஜய் இன்னும் சற்று நேரத்தில் தொடக்கி வைக்க இருக்கிறார். அது தொடர்பான கள விவரங்களை வழங்கியிருக்கிறீர்கள். நன்றி வினேஷ்.